இங்க குமாரோட வீட்டில் குமாரை வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு அந்த பொண்ணு வீட்லையும் குமாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த விஷயத்த பாண்டியனும் கேள்விப்படுறாரு. அவரும் எப்படியாவது நம்ம பொண்ணுக்கும் நல்லபடியாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சொல்லப்போனால் இந்த குமாரே வந்து கல்யாணம் பண்ணுறப்போ நம்ம அரசிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் அப்படி அவங்க யோசித்த மாதிரியே அவங்களுக்கு ஏற்கனவே பார்த்த சதீஷோட அம்மா அப்பாவே இங்கே பாண்டியன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அவங்களும் இங்கே அரசி பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக கேள்விப்பட்டுட்டு தான் இந்த மாதிரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிரு பாண்டியான்னு சொல்லி இங்கே பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அரசியை இங்கே இவங்களோட மருமகளாக வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு பாண்டியனும் இங்கே அவங்கள பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. அவர் கோபத்தில் இங்கே பாருங்கள், முடிஞ்சு போச்சு, கண்டிப்பாக எங்கள் பொண்ணை இதுக்கு மேலே உங்கள் பையனுக்கு கொடுக்குறேன்னு எனக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எவ்வளவு பண்ணணுமோ அந்த அளவுக்கு செலவுக்கான பணத்தை கூட நீங்கள் கணக்கு பண்ணி வாங்கிட்டீங்க. இந்த மாதிரி கணக்கு பார்க்குற ஆளுங்க கிட்ட என் பொண்ணை நான் கொடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு பாண்டியனும் மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அரசிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணுங்கிறதுக்காக அவரும் இங்கே நல்ல மாப்பிள்ளையை தேடி புரோக்கர் கிட்டலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லப்போனால் நல்ல மாப்பிள்ளையாக இருக்கணும், மாப்பிள்ளை படிச்சிருக்கணும், வெளியூரில் இருந்தாலும் பரவாயில்ல, அரசி வெளியூரில் போய் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இங்கே இவர் ஒரு பக்கம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சதீஷோட அம்மா மட்டும் இங்கே பாருடா, நம்ம பிளான் எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி பாண்டியன் மாற்றி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம இந்த மாதிரி அரசி குமாரை கல்யாணம் பண்ணதுனால தான் நம்ம பிளான் வேஸ்ட்டாக போச்சுன்னு நினச்சோம். ஆனால் இப்போ மறுபடியும் அரசி தனியாக தான் இருக்கா. நீ போய் அவகிட்ட பேசி எப்படியாவது உன்னோட வழிக்கு அரசியை கொண்டு வா, அரசியை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிட்டா போதும், நம்மளோட குடும்ப பிரச்சனைகள் முழுசாக தீர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் உனக்கும் ஒரு நல்ல தொழில் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி இவங்க ஏதோ ஒரு விஷயத்த மீன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால அரசியும் கோமதியும் கோயிலுக்கு போகிறப்போ கோமதி சாமி கும்பிட போனதுக்கப்புறம் அரசி தனியாக இருக்காங்க. அவங்கள கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த சதீஷும் இங்கே டேரெக்டாக அரசிக்கிட்ட பேசலாம்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அரசி சதீஷை பார்த்தோன்னே வேலைக்கு போகிறாங்க. ஆனால் சதீஷும் இங்கே பாரு அரசி, நீ என்னை பார்த்து எதுக்கு வேலைக்கு போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் இப்போ உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டுட்டேன். ஆனால் நீ என்னை பார்த்து வேலைக்கு போகணுன்னு அவசியம் எல்லாம் கிடையாது. நான் கண்டிப்பாக உன்னை கண் கலங்கமாக பார்த்துக்குவேன். உங்கள் அப்பா கிட்ட பேசு, நான் உன்னை விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் பழைய விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுனால நான் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் அரசி, எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சதீஷ் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் அரசியும் இங்கே பாருங்கள் சதீஷ், நீங்கள் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. எங்கள் அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு என்னால் மாற்றி யோசிக்க முடியாது. அதனால நீங்கள் எதாக இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே அரசிக்கிட்ட இங்கே பாரு அரசி, உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்குன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, கண்டிப்பாக நான் மாமாட்ட போய் பேசுகிறேன், அவர் என்னோட பேச்சை ஒத்துக்குவார். என் அம்மா அப்பா யாருமே எனக்கு வேண்டாம், நான் உங்கள் குடும்பத்தில் கூட வந்து செட்டில் ஆயிடுறேன். ஆனால் எனக்கு தேவை நீ என்னோட மனைவியாக இருக்கணும், அது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கிட்ட அரசிக்கும் இங்கே சதீஷை பார்க்க ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி தெரியுது. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பா கிட்ட வந்து பேசுங்கன்னு மட்டும் சொல்லிட்டாங்கிறத கிளம்பிடுறாங்க. ஆனால் இப்படி சதீஷும் அரசியும் பேசிகிட்டு இருக்க விஷயத்த குமாரும் கவனிக்கிறாரு. ஆனால் குமார் கவனிச்சிட்டு இருக்க விஷயத்த ஏற்கனவே சதீஷ் கவனிச்சிருப்பாரு. அதை எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக நகர்ந்து போயிட்டு குமார் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம்னு சொல்லி வண்டியில் உட்கார்றாரு. அப்போ குமார் கிட்ட போயிட்டு என்ன குமார், நானும் அரசியும் பேசிகிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் கேட்ட போல இருக்கு, என்ன கேட்டப்பா, இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு லவ் பண்ண பொண்ணு இப்போ நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வைத்தறிச்சலாக இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே குமாரை வெறுப்பேற்றுறாங்க. ஆனால் குமாரும் இங்கே பாரு, நான் வேணா அரசியை மிஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ மிஸ் பண்ணிடாத, தயவு செஞ்சு அந்த நல்ல பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்க, அவளை தாங்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே குமார் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இங்கே சதீஷ் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அடப்பாவி, ஏண்டா உனக்கு கூடையாட என்னோட மோட்டிவ் என்னன்னு புரியல, என் குடும்பமே பணத்துக்காக தான் அடி போட்டுக்கிட்டு இருக்கு. பாண்டியன் மாமா கிட்ட ஒரு கடை இருக்குது தெரியுமா, அந்த கடை இருக்கிற இடம் ரொம்பவே மேஜரான இடம். அந்த கடையை மட்டும் தூக்கிட்டு அந்த இடத்துல அழகாக ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னு வச்சுக்கேன், சும்மா கோடியாக பணம் இல்லலாம். ஆனால் பாண்டியன் மாமா அதை செய்ய மாட்டார். ஆனால் அதை செய்யறதுக்கு ஒரே வழி, அரசியை என் பக்கம் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு அந்த கடையை வரதட்சணையாக கேட்க போகிறேன், அப்புறம் அந்த கடையை கொடுத்து தானே ஆகணும். ஏன்னா அவங்க பொண்ணே என்கிட்ட இருக்கிறப்போ கடையும் கொடுத்து தானே ஆகணும். அதுக்கப்புறம் அந்த கடையை இடித்து நொறுக்கிட்டு அதே இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி கீழே சூப்பர் மார்க்கெட் வச்சு நான் பக்காவாக செட்டில் ஆயிடுவேன். எனக்கு தேவை அங்கே சொத்து தான், அரசி மேலாம் எனக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அரசி நீ லவ் பண்ண பொண்ணு, இதுலேயும் வேற நீ ஏற்கனவே கல்யாணம் பண்ணுறன்ற பேரில் ஒரு நாடகத்தை போட்டு உன் வீட்டில் கொண்டு போய் வச்சிருந்த, உன் வீட்டில் அரசியை நீ தொடாமல் தான் இருந்தங்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி அரசியை கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க குமாருக்கு செம காண்டாகுது. அவர் சதீஷோட சட்டையை பிடிச்சி, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இன்னொரு டைம் என் அரசியை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னேன், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு குமாரை மிரட்டுறாங்க. உடனே சதீஷ் எப்பா குமாரை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு, ஏண்டா இன்னுமே நீ அரசியை வால் நினச்சிக்கிட்டு இருக்கியாடா, அடப்பாவி, இவ்வளோ விஷயம் நடந்து எல்லாத்தையும் மறந்துட்ட பத்தியா, இனிமேல் அரசி வால் கிடையாது, எனக்கு அவள் சம்மதம் சொல்லியிருக்கா, நான் இப்போ பாண்டியன் மாமாட்ட போய் பேச போகிறேன், பேசி அவரை என்னோட வழிக்கு கொண்டு வருவேன், அப்புறம் நான் நினச்ச மாதிரி அரசியை கல்யாணம் பண்ணுவேன், அந்த பில்டிங்கையும் நான் எனக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுவேன், அதுக்கப்புறம் அரசி எங்கே வேணாலும் போய் தொலையிட்டு, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு அவளை பற்றி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, எனக்கு தேவை அவங்க சொத்து தான், அந்த சொத்து மட்டும் எனக்கு பக்காவாக கிடச்சிருச்சுன்னா போதும், அதை வச்சு என் லைஃப்பில் நான் செட்டில் ஆகிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவோட பிளானும் அதுதான், அவங்களும் இதுக்காக தான் இங்கே மறுபடியுமே பாண்டியன் மாமா கிட்ட பேசுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நான் இப்போ ஒரு ஹிண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும், அடுத்து உனக்கு கல்யாணம் முடியறதுக்குள்ளே எனக்கும் அரசிக்கும்
கூடிய சீக்கிரத்திலே கல்யாணம் முடிஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடி உன் வீட்டில் கூட உன்னை மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, நீயும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இரு. அந்த பொண்ணு ரொம்ப பெரிய பணக்கார விடாம். விசாரிச்சு பார்த்தேன், உனக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். என்ன எனக்கு அந்த பொண்ணு கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்ன, அந்த பொண்ணு ரொம்பவே அகங்காரம் பிடிச்ச பொண்ணா, கோவப்பட்டால் யாராக இருந்தாலும் பார்க்காத போல இருக்கு. அதெல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு தான் அமைதியாக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சதீஷும் அரசிக்கிட்டையும் அங்கே பாண்டியனோட குடும்பத்தையும் ஏமாத்த போறன்ற விஷயத்த குமார்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்குற குமாருக்கு சுத்தமாக அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல.